அன்பிற்குரிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். செல்லமுத்து குப்புசாமி அவர்களுடைய குறுத்தோலை என்னும் இந்த நாவலை நடுகள் பதிப்பகம் வெளியிட்டிருப்பது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். செல்லமுத்து குப்புசாமி அவர்களுடைய சில நூல்களை பற்றி நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். குறிப்பாக ஈழ பிரச்சனை பற்றி அவர் எழுதிய, பிரபாகரன் பற்றி எழுதிய நூல்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அவர் இதற்கு முன்னால் இரவல் காதலி என்று ஒரு நாவலை எழுதியிருப்பதாக அறிந்தேன். அந்த நாவலை நான் வாசிக்கவில்லை. அதற்கு பின்னால் ஆத்துக்கால் பண்ணையம் என்று ஒரு நாவல் எழுதி இன்னும் அச்சில் வராமல் இருக்கிறது. இது அவருடைய 3வது நாவல். பொதுவாக இந்த தமிழகத்தினுடைய கொங்கு பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த மேற்கு மாவட்டங்களில் இருந்து தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இலக்கிய விளைச்சல் என்பது மிகவும் குறைவானதுதான். நாம் பழைய காலத்திலிருந்து எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட தேடி தேடி எங்களுக்கும் இவையெல்லாம் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அளவில், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நம்முடைய இலக்கிய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. புலவர் ராசு போன்றவர்கள் எழுதிய நூல்களை எல்லாம் பார்த்தால் பழைய இலக்கியங்களிலே இவையெல்லாம் இந்த பகுதியினுடைய பங்களிப்புகள் என்று தேடி தேடி ரொம்ப இலக்கியம் என்ற தரத்திற்கு வராதவற்றை எல்லாமும் கூட எழுதியிருக்கிறார்கள் என்ற அளவிலே அதையும் நாம் முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் நவீன இலக்கியத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடி இந்த பகுதிக்கு இருந்தார் ஆர். சண்முக சுந்தரம். 1942 வெளியான அவருடைய நாகம்மாள் நாவல் தமிழினுடைய முதல் வட்டார நாவல் என்று காணாசு போற்றுகிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய முதல் வட்டார நாவலும் அதுதான் என்று காணா சுப்பிரமணியம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல இடங்களிலே அதை குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். பிற மொழிகளில் கூட வந்த நாவல்கள் எல்லாம் வட்டார நாவல்கள் என்று அந்த அடையாளத்துக்கு உரியவை என்று சொல்ல முடியாது. ஆர். சண்முக சுந்தரம் தான் இந்தியாவினுடைய முதல் வட்டார நாவலாசிரியர் என்று அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நாவலாசிரியரை கொடுத்த பகுதி, இப்படிப்பட்ட ஒரு முன்னோடியை பெற்ற இந்த பகுதியில் இருந்து அதற்கு பின்னால் வந்தவர்கள் மிகவும் குறை. ஆர். சண்முக சுந்தரம் 1940களிலிருந்து எழுதியவர். ஆனால் அதற்கு அடுத்து அவரை தொடர்ந்து நாவல் எழுதியவர் அல்லது நவீன இலக்கியத்தில் ஈடுபட்டவர் என்று சொன்னால் மிகவும் தேட வேண்டியது. பேத்தூரனை பல பேர் சொல்கின்றார்கள். பேத்தூரனை நவீன இலக்கியவாதியாக கருதுகிறார். அதற்கு பின்னால் பூசணப்பபாரதி, சி.ஆர். ரவீந்திரன், சூரியநாதன், இப்படியாக 1-2 பெயர்களை மட்டுமே நாம் சொல்ல முடிகிறது. இன்னும் நிறைய பேர் இந்த பகுதியில இருந்து எழுத்தாளர்களாக வந்திருக்க வேண்டும். ஏன் வரவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. பொருளாதார ரீதியாக இந்த பகுதி வளமானதாக, முக்கியமானதாக இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 1950க்கு முன்னால் இந்த பகுதியினுடைய நிலவியல் அமைப்பு இங்கு மிகவும் வறட்சியான ஒரு மாவட்டங்களாகவும், வறட்சியான நிலத்தை உடையதாகவும், பெரிய அளவிற்கு வளமான விவசாயம் இல்லாததாகவும் இருந்தது. அதற்கு பின்னால் கிடைத்த சில நீர்ப்பாசன வசதிகளின் காரணமாக ஓரளவுக்கு சில பகுதிகளிலே விவசாயம் நடக்கின்றது. அதற்கு பின்னால் தொழில்துறையிலே மிகவும் முன்னேறிய பகுதியாக இந்த மாவட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இலக்கிய துறையிலே பெரிதாக பங்களிப்பு இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அந்த அடிப்படையிலே புதிதாக இந்த பகுதியிலிருந்து எழுத வரக்கூடிய யாருடைய நூலாக இருந்தாலும் நான் மிகவும் ஆர்வத்தோடு படித்து விடுவது வழக்கம். அந்த வகையிலே ஒரு புதிய வரவு என்று செல்லமுத்து குப்புசாமி அவர்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அவர் மிகவும் இந்த நாவலிலே மிகவும் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு எழுத்தாளராகவும் அவர் தோன்றுகின்றார். இந்த பகுதியிலே இருந்து வரக்கூடிய நாவல்களை படிப்பதற்கு, எழுத்துக்களை படிப்பதற்கு நான் வைத்திருக்கக்கூடிய மிக எளிய ஒரு உத்தி என்னவென்றால், அதில் இருக்கக்கூடிய சொற்கள், இதனுடைய பேச்சு தொனி எவ்வாறு வந்திருக்கிறது என்பதை கண்டறியக்கூடிய, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவலிலே நூலை முழுமையாக வாசித்து விடுவேன். அதுபோல இந்த குறுத்தோலை நாவலையும் நான் எடுத்து படித்து விட்டு தான் வைத்தேன். அந்த அளவிற்கு ஒரே சிட்டிங் என்னால் படிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட இதனுடைய பேச்சு மொழியும் இதில் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் மிக அற்புதமாக உள்ளே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவையாக இருக்கின்றன. அந்த வகையிலே நான் என்னுடைய பாராட்டுதல்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த நாவலில் ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம், நாவல் தொடங்கி முதல் அத்தியாயம் வாசித்த உடனே எனக்கு ஒரு சோர்வு தோன்றியது. ஏன்னு சொன்னா, இவர் வாமு கோமுவினுடைய பாணியை பின்பற்றி
எழுதுகிறாரோ என்ற எண்ணம் எனக்கு வந்தது. நாவல் முழுவதுமே அப்படித்தான் போகுமோ, இவருக்கு என்று ஒரு தனி பாணி இல்லை என்று எனக்கு தோன்றியது முதல் சாப்டர் படித்த உடனே. ஆனால் 2வது அத்தியாயத்துக்கு போன உடனே அது மாறிடுச்சு. 2வது அத்தியாயத்தில் அவர் அப்படியே மாறி கிட்டத்தட்ட இந்த பகுதி ஈரோடு பகுதியைச் சேர்ந்த புலவர் இரா வடிவேலனார் அவர் தொட்டிக்கெட்டு வீடு என்று ஒரு நாவல் எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட அந்த நாவலுடைய பாணிக்கு 2வது சாப்டர்ல அவர் வந்தார். ஓ, இது ரெண்டையும் கலந்து ஒரு எழுதுறாரோ அப்படின்னா உண்மையில அப்படிதான் இருக்கு. நாவல் முழுசையும் படிக்கும்போது கோமுவினுடைய பாணியும் வடிவேலனாருடைய பாணியும் கலந்த ஒரு நாவலாக எழுத்து முறையாக இவருடைய இருக்கிறத பார்க்கலாம். கோமுடைய பாணியில் எப்படி இருக்குன்னு சொன்னா, எந்த பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தை அவர் தன்னுடைய எழுத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அந்த பாத்திரமாகட்டும், அந்த பாத்திரம் தொடர்பான சம்பவமாகட்டும், எல்லாவற்றையுமே ஒரு எழலுக்குரியதாக மாற்றிவிடக்கூடிய அந்த துணி அவருடைய இருக்கும். அதை அப்படியே இவர் கையாண்டிருக்கார். அதே போல வடிவேலனார் அவர் என்ன செய்வார்னா, அவருடைய நாவல்களில் ஏராளமான தகவல்கள் இருக்கும். அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திற்கு தேவையோ இல்லையோ, ஆனால் ஏராளமான தகவல்களை உள்ளே கொண்டு வந்து வைத்து விடுவார். தகவல்களை சொல்வதற்கென்று சில சூழல்களை உருவாக்கிக் கொள்வார். இவரும் அப்படித்தான். இவருடைய ஒரு சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் பொங்கு வேளாளருடைய திருமணத்தில் பாடக்கூடிய மங்கள வாழ்த்து பாடல் முழுமையாக வரும். அந்த பாடல்களுக்கு இடையிலேயே இவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நாவல் விஷயத்திற்கு தொடர்பில்லாத பல்வேறு விதமான கதைகள், ஜாதி தொடர்பான கதைகள் உள்ளே வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த இரண்டு பாணியும் நாவல் முழுக்கவும் தொடர்ந்து செல்வதை பார்க்க முடிகிறது. இந்த இரண்டும் இணைந்த ஒரு புது பாணி என்றுதான் இவருடையதை என்னால் சொல்ல முடிகிறது. நாவல்ல ரொம்ப ஓட்டமாக படிக்கக்கூடிய ஒரு வாசிப்பு தன்மையோடு இந்த நாவலை இவர் எழுதியிருந்தாலும், இந்த நாவல் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. நாவலை வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாவல் நமக்குள்ள என்ன ஒரு விளைவை ஏற்படுத்திஇருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். அவர் முன்னுரையில சொல்றாரு, யாரும் எதையும் எழுதி கிழித்து விட முடியாது அப்படின்னு ஆவேசமெல்லாம் சொல்றாரு. எனக்கு அப்படியான ஒரு கருத்துலாம் உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கருத்து வைத்துக் கொண்டு எழுத முடியாதுன்னு எனக்கு தோணுது. நான் எழுத்தை அவர் ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்றாரு. ஆத்ம திருப்திக்கு நாம் எழுதுவதுங்கிறது வேற. நம்ம ஆத்ம திருப்திக்கு எழுதினாலும் கூட மற்றவர் பார்வைக்கு கொண்டு வரும்போது நாம் மற்றவர்களும் அதை வாசிக்கணும், மற்றவர்களுக்கு அது ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. ஆனால் நான் எழுத்தை ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஏதாவது எழுத்தினால் எதையாவது செய்து கிழித்து விட முடியும் தான் நான் நினைக்கிறேன். அது எழுத்து அப்படிங்கிறது வாசிக்கக்கூடியவர்களுடைய மனசுக்குள் போய் ஏதாவது ஒன்றை செய்யும். இலக்கியத்தினுடைய பங்களிப்பே அதுதான். நாம் மற்றவற்றினுடைய புற அளவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவை செய்யக்கூடியது, அதற்கும் இலக்கியம் செய்யக்கூடியதற்குமான வித்தியாசத்தை நாம் நிச்சயம் கணக்கெடுக்கணும். நாம் அப்படி எடுக்கிறது இல்லை. அதாவது ஏதாவது ஒன்றை பருமையான ஒன்றை செய்தால்தான் அது செயல் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இலக்கியம் அது அதற்குரிய பங்கை செய்யத்தான் செய்யும். நம்ம நவீன இலக்கியங்களை நான் சொல்லுவேன், பழைய இலக்கியங்களை வாசிக்காட்டி கூட பரவாயில்ல, நவீன இலக்கியங்களை கண்டிப்பாக இந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வாசிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நாம வாழக்கூடிய சமகாலத்து சமூகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இலக்கியம் தான். இலக்கியத்தை விட்டால் வேற கதி கிடையாது. நாம வாழக்கூடிய சமகால சமூகம் எப்படிப்பட்டது, நம்முடைய சக மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க என்ற புரிதலையும் உணர்வையும் நமக்கு தருவதற்கு இலக்கியம் தான் ஒரே வழி. அந்த அடிப்படையில் நான் இலக்கியத்தை பற்றி நான் ஒரு தீவிரமான ஒரு கருத்து கொண்டவன் தான். அவர் அப்படி முன்னுரையில் எழுதியிருந்தாலும் கூட இவருடைய இந்த நாவல் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நாவல் தரக்கூடிய ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒரு உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த நாவல் தரக்கூடிய. நீங்க பாத்தீங்கன்னா, நாம ஏற்கனவே நம்முடைய தாத்தா பாட்டி காலம், அப்பா அம்மாவுடைய காலத்தில் என்ன விஷயங்களை சந்தித்தோமோ அல்லது அவர்களுக்கு என்ன விதமான உறவு பிரச்சனைகள் வந்தாலோ அதே வகையான உறவு பிரச்சனை தான் நாமும் எதிர்கொள்கிறோம். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது நாம் என்ன கற்றுக்கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த நாவல் எழுப்பும். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தலைமுறையும் ஒரே மாதிரியான பிரச்சனை. இதுல வரக்கூடிய முத்துசாமி அப்படிங்கிற முத்துசாமியினுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க என்ன உறவு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி படநாத்தாளுங்கிற ஒரு பாட்டி, அந்த பாட்டி கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அவங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, இதே பிரச்சனையை அவங்க முத்துசாமியும் சந்திக்கிறாங்க. அப்ப இவன் என்ன கற்றுக்கொண்டார், இவனோ இவனுடைய தங்க அக்காவோ என்ன கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். இதைத்தான் இந்த படைப்பு ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். அப்ப நாம
ஏற்கனவே முந்தைய தலைமுறைகளுடைய அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதோ இருக்கு. அப்ப நாம அவர்கள் சந்தித்த அதையே நாம் சந்திச்சாலும் கூட நம்முடைய அணுகுமுறை, அந்த பிரச்சனையை அணுகுவதிலே நம்முடைய அணுகுமுறை மாற வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை இந்த படைப்பினர் கொடுத்தது. உறவுகள் தொடர்பாக பலவிதமாக யோசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நாவல் கொடுத்தது. அந்த வகையில ஒரு வாசிப்புத்தன்மை உள்ள பல்வேறு சிந்தனைகளை கிளப்பக்கூடிய ஒரு நாவலாக இருக்கக்கூடிய இந்த நாவலை எழுதிய செல்லமுத்து குப்புசாமி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை வெளியிட்ட நடுவில் பதிப்பதற்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம்.